Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சாணக்கியா நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் விலை, தங்கம் இனிமேல் பேர் சொன்னால் கூட காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ராக்கெட் ஸ்பீடோட ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு இந்த தங்கம் விலை. டெய்லி நம்ம இன்க்ரீஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எதனால இந்த தங்கம் விலை இவ்வளோ அதிகமாக உயர்ந்துட்டுருக்கு, என்னென்ன ஃபேக்டர்ஸ் தங்கம் விலையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இனிமேல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இதே மாதிரி தான் இன்க்ரீஸ் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குற சாணக்கியாவோட எக்ஸ்பிளைனர் தான் இது. தங்கமோட விலை 22 கேரட். 22 கேரட்டில் தான் நம்ம நகையெல்லாம் பண்ணுவோம். 8 கிராம்ஸை தான் நம்ம 1 பவுன் அப்படின்னு சொல்லுவோம். 22 கேரட் 1 கிராமோட தங்கம் விலை 1961 இங்கே பார்த்தீங்கன்னா தங்கம் விலை கிடுகிடு உயர்வு ரூபாய் 94. 1961 1 கிராமோட 1 பவுனோட தங்கத்தோட விலை 94 இருக்குது. இன்றைக்கி 2025 அப்படியே 1000 மடங்காக இன்க்ரீஸ் ஆகி இன்னியோட விலை 94,920 ரூபாவாக இருக்குது தங்கத்தோட விலை. 1 கிராமோட தங்கத்தோட விலை வந்து இன்னையோட ரேட் வந்து 11,865. 61 94 இருந்த 1 பவுன் தங்கத்தோட விலை 1000 மடங்கு இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி 94,920 ரூபாய்க்கு இருக்குது. சில பேசிக் ஃபேக்ட்ஸ் அபவுட் கோல்டு என்னென்னா, நம்மளுக்கு தெரியும் நம்மள்ட்ட 22 கேரட் அண்ட் 24 கேரட். இதுக்கு என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். 24 கேரட் வந்து பியோர் ஃபார்ம் ஆஃப் கோல்டு, அதில் வந்து வேறு எந்த மெட்டல் வேறு எதுவுமே மிக்ஸ் ஆகாது. 22 கேரட் கோல்டு தான் வந்து நம்மளோட ஆர்னமெண்ட்ஸ், நம்மளோட தங்க நகைகள் எல்லாமே பண்ணுறது 22 கேரட் கோல்டில் தான். இதில் வந்து 91.6% வந்து கோல்டு இருக்கும். மிச்சம் வந்து காப்பர் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு அலாய் மிக்ஸ் பண்ணி நம்ம ஆபரணம் பண்ணுறதுக்காக மிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து 100% கோல்டு 24 கேரட். 22 கேரட்டில் 91.67% கோல்டு இருக்கும். நீங்கள் தங்கத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் ஒரு ரேட் இருக்கும், பெங்களூரில் ஒரு ரேட் இருக்கும், குஜராத்தில் ஒரு ரேட் இருக்கும், டெல்லியில் ஒரு ரேட் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்ஸும் தனித்தனியாக போடுற டேக்ஸ் ப்ளஸ் லோக்கல் டேக்ஸஸ் இருக்குது அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேக்ஸஸ். போர்ட்டில் பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரேட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். மிச்ச ஸ்டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு 100 to 500 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா அடிஷ்னல் காஸ்ட். ஒரு ஜுவல்லர்ஸும் இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு கடையில் ஒரு காஸ்ட்டு இந்த அடிஷ்னல் காஸ்ட் போடுவாங்கல்ல, அதனாலையும் வேரி ஆகும். 2001 இருந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை ஒவ்வொரு இயர்க்கும் 15% இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்கு. ஸோ கிராஜுவலாக ஒவ்வொரு வருஷமும் 15% கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. இது சம் பேசிக் ஃபேக்ட்ஸ் அபவுட் கோல்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2018 கோல்டோட விலை 1 பவுன் 22 கேரட் 1 பவுனோட விலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2018 இங்கே பார்த்தீங்கன்னா 2018 1 பவுன் கோல்டோட விலை 23,800. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? 94,920. 23,000 7 வருஷத்தில் 94,000 ஆயிருக்கு. 2019 29,840. 2020 37,536. இந்த இன்க்ரீஸ் ஏன் வந்தது அப்படிங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த 3 வருஷம் ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட. 2021 37,696. 2022 39,000. அப்புறம் 23 தான் ஒரு பயங்கர ஸ்டீப் இன்க்ரீஸ் இருக்குது. 2023 பார்த்தீங்கன்னா 46,160. 2024 திரும்ப ஒரு ஸ்டீப் இன்க்ரீஸ். அதில் பார்த்தீங்கன்னா 57,200. இப்போ 2025 மிக அதிகமாக உயர்ந்து 94,920 இருக்குது. ஸோ 8 வருஷத்தில் நம்மளோட கோல்டோட ரேட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 3 வருஷத்தில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமல் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்திருக்கு. அடுத்து இந்த மாதத்தில் மட்டும் கோல்டோட ரேட்ஸ் எப்படி இருந்திருக்கு, எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா 5 அக்டோபர் 5 இந்த மாதம் பார்த்திங்கன்னா
87,560 இருந்திருக்கு ஒரு பவுன் கோல்டோட விலை. 87லேருந்து 5ஆம் தேதி 87 இருந்தது. இன்னைக்கு டேட் இன்னைக்கு 16th அக்டோபரில் 94,920. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்திருக்கு. இது வந்து 5th அக்டோபர் 6th அக்டோபர் ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா ஸ்டீப் இன்க்ரீஸ். இங்கே 13ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதியில் மட்டும் 3000 ரூபா கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இப்போ கடந்த 2 தினங்களாக இதே ரேட்டில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த 2023 வரைக்கும் ஓரளவுக்கு கிராஜுவலாக தான் இருந்தது அதோட க்ரோத்து. லாஸ்ட்டு 5 இயர்ஸில் எதனால இந்த அளவுக்கு ஸ்டீப் ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் 2020 வந்த கோவிட் அப்போ தான் பீக்காக இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 48,000 வரைக்கும் கோல்டு ரேட் போயிருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இங்கே வந்து 23,000 தான் இருந்தது. மேக்ஸிமம் கோவிட் டைமில் க்ரோ ஆனது வந்து 48,000. அண்டு நம்ம அந்த கிராஃப்லேயே பார்த்த மாதிரி 2021-22 ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருந்தது. 2023-24 தான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போர் காலங்கள் யூஸ்வலாகவே கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு ஏன்னா US டாலர்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். US டாலர்ஸில் தான் வந்து எல்லாருமே கோல்டு வந்து நம்ம வந்து வாங்குவோம். ஸோ US டாலர்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆக நம்மளுக்கு கோல்டோட ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி போர் நடக்கிற சூழ்நிலையில் இன்னும் வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ மேக்ஸிமம் அப்போவாது 48,000 இருந்தது. இப்போ இந்த ரேட் வரதுக்கான காரணம் என்னென்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய போர் நடந்துருக்கு. இஸ்ரேல் காசா இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அந்த போர் முடிஞ்சிருக்கு. பட் ரஷ்யா உக்ரைன் இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி போர் நடக்கிறப்ப ஃப்ளக்சுவேஷன் US டாலர் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால நம்மளுக்கு கடந்த 5 வருஷத்தில் கோல்டு வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களோட ஒரு மேஜர் இது பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான் நிறைய கோல்டு வாங்குவாங்க. ஆனால் இந்தியாவில் இப்போ கோல்டு மைன் பண்ணுறது கிடையாது. கோலாவில் இருக்கிற கோல்டு ஃபீல்டும் மூடிட்டாங்க. KGF படம் பார்த்திங்கல்ல, அந்த கோல்டு ஃபீல்டும் இப்போ மூடிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம கோல்டை வந்து இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு வந்து இதுதான் வந்து மேஜர் இம்போர்ட்ஸ் ஃபார் கோல்டு. இந்தியாவில் இவங்களாம் தான் மேஜராக இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், எஸ் பேங்க், மினரல்ஸ் அண்ட் மெட்டல் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. மோஸ்ட்லி நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ்லாம் வந்து கோல்டை வந்து எங்கே மைன் பண்ணுறாங்களோ அங்கேருந்து நம்மள்ட்ட இம்போர்ட் பண்ணி இவங்க ஹோல்சேலர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ மேஜர் இவங்க மட்டும்தான் கோல்டு நம்மளதில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க இம்போர்ட் பண்ணி ஹோல்சேலர்ஸ் கொடுப்பாங்க. ஹோல்சேலர்ஸ் அங்கேருந்து சின்ன ரீட்டைலர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ மேஜர் விஷயம் என்னென்னா இந்தியாவில் கோல்டு மைன் பண்ணுறது கிடையாது, நம்ம வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம். வெளியிலேருந்து வாங்கும்போது நம்ம US டாலர்ஸில் வாங்குறதுனால தான் மேஜராக கோல்டு ப்ரைஸ் US டாலர் எப்படி இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இதுதான் ஃபேக்டர்ஸ் த டிட்டர்மைன் கோல்டு ப்ரைஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி கரன்சி US டாலர் எப்பப்பெல்லாம் நம்ம இந்தியாவோட பணம் அதுக்கு கம்மியாக ஆகுதோ அப்போல்லாம் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம கோல்டு வந்து US டாலர்ஸில் வாங்குகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னி விலையப்படி $1 வந்து 87 ரூபாயில் இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளோட ரூபாயோட மதிப்பு குறைய கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஜியோ பாலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி. இப்போ நடக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ், ட்ரேட் வார்ஸ், சாங்ஷன்ஸ், முக்கியமாக US நம்ம மேலே போட்டிருக்கிற சாங்ஷன்ஸ், இந்த ட்ரேட் வார்ஸ்னாலையும் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பேங்க் பையிங். இது வந்து ஒரு முக்கியமான இது. ஏன்னா US டாலர்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ சைனா, இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா கோல்டை வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கோல்டு வந்து எப்போவுமே யூ கேன் ரிலை ஆன் தட் மெட்டல். டாலர் மேலே போயிட்டு வந்தாலும் கீழே வந்தாலும் இன்கேஸ் டாலரே கிராஷ் ஆனாலும் உங்ககிட்ட கோல்டு இருந்ததுன்னா யூ கேன் சர்வைவ். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்ஸ்லாமே இப்போ வந்து சைனா, இந்தியா மாதிரி ரிசர்வ் பேங்க்ஸ்லாமே கோல்டை வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கோல்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சப்ளை கன்ஸ்டன்ட்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவிலே இப்போ கோல்டு இல்லை. மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா 3,000 டன்ஸ் தான் வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. நம்மளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருந்தாலும் நம்மளால் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கம்மி இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி ஒன்று கிடைக்கிறதுக்கும் வாங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் கேப் இருக்கும்போது கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கிறதுனால. இது வந்து டிமாண்ட் ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கன்சூமர்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்தியன்ஸ்க்கு கோல்டு மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது. நம்ம எல்லாருமே சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமாக கோல்டை தான் பார்ப்போம்.
இதில் என்னென்னா இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்லியிருக்குன்னா 2024 நம்ம வந்து 802.802.8 டன் கோல்டு வாங்கியிருக்கோம். வேறாஸ் 2023 761 டன்னு தான் வாங்கியிருக்கோம். அதாவது நம்ம வந்து கோல்டு வாங்குற இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால ஆப்வியஸ்லி நம்மளோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆக ஆக கோல்டோட வேல்யூவும் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இது வந்து ரொம்ப முக்கியமான இது. இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற இதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போ எல்லாமே விலை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஆகிறதுக்கு சேஃபாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, விலைவாசி உயரப்போ மற்றதெல்லாம் வாங்க முடியாதவங்க போகப்போ கோல்டை தான் எல்லாருமே வாங்கி வைப்பாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எஃப்டி அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அது மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா அகெயின் சேஃபான ஆப்ஷனாக கோல்டுக்கு தான் போவாங்க. ஸோ அப்போவும் வந்து உங்களுக்கு வந்து கோல்டு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகும். இது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் கோல்டு ரேட்டை டிசைட் பண்ணுறது, இன்ஃப்ளேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். நெக்ஸ்ட்டு த பிக் கொஸ்டின், இந்த கோல்டு ரேட் இப்படியே தான் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை குறையறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஃபஸ்ட்டு இதுலேயே காமிச்சேன். 1961 94 ரூபா, 2025 94,000 ரூபா, 1000 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே எங்கேயுமே வந்து டிக்ரீஸ் ஆனதாக இதுவே கிடையாது. என்னென்னா இந்த அளவுக்கு மேஜர் ஹை க்ரோத் இருக்குமா இல்லை ஸ்டெடி க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மார்க்கெட் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அன்சர்டனிட்டி, குளோபல் அன்சர்டனிட்டி, இந்த வார் அதெல்லாம் குறைஞ்சிதுன்னா ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த இன்ஃப்ளேஷனும் கம்மியாகி இந்த பணவீக்கமும் கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டீப் இன்க்ரீஸ் ஆகாமல் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். மற்றபடி இந்த அன்சர்டனிட்டி இருந்ததுன்னா இந்தியா, சைனா மாதிரி வார் இல்லாத கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, US டாலர்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கிற சமயத்தில் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சேஃப் அப்படிங்கிறதுனால கோல்டு வாங்கி வைக்கிறாங்க. ஸோ இந்த அன்சர்டனிட்டி குறைஞ்சி யூஎஸில் ஓரளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டீப் இன்க்ரீஸ் இருக்காது, பட் தேர் வில் பி அன் இன்க்ரீஸ். ஸோ கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்மியாகாது, அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு விலை ரொம்ப கூடாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம வி கேன் எக்ஸ்பெக்ட். லேடிஸ், நம்ம ஊர் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு முதல்வர் வேறு சொல்லியிருக்காங்க, லேடிஸோட பாதுகாப்பு அவங்க கையில் தான் இருக்குன்னு. ஸோ கோல்டு போட்டுட்டு போங்க, ஆனால் பத்திரமா போட்டுட்டு போங்க, ஏன்னா நம்ம தான் பாதுகாத்துக்கணும். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.